சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே நம்மை விடுவிக்கக்கூடிய, வாழ வைக்கக்கூடிய ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வோமாக. நீதிமொழிகள் 18வது அதிகாரம் 21 சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். நன்மையும் தீமையும், வாழ்வும் தாழ்வும், வெற்றியும் தோல்வியும் வேதம் சொல்லுகிற மகனே மகளே உன் நாவில் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாயின் வார்த்தைகள் நிலத்திலே விதைக்கப்படுகிற விதைக்கு சமமான ஒன்று. சில நாட்களுக்கு முன்பதாக, சில வாரங்களுக்கு முன்பதாக, சில வருஷங்களுக்கு முன்பதாக நம்முடைய நாவின் வழியாக, வார்த்தையின் வழியாக எதை விதைத்தோமோ அதை தான் இன்றைக்கு அறுவடை செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் இனிமேலும் எதை விதைக்கப் போகிறோமோ அதை தான் அறுவடை செய்ய போகிறோம். ஒருவேளை கேட்கலாம், ஐயா என் எதிர்காலம் எப்படி இருக்கும்? உங்கள் எதிர்காலம் நீங்கள் பேசுகிற வாயின் வார்த்தைகளை பொறுத்து தான் இருக்கிறது. அன்பு தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னார் என்னாகமம் 14:28, இந்த ஜனங்கள் என் காதுகள் கேட்க என்ன சொன்னார்களோ அதன்படி நான் அவர்களுக்கு செய்வேன். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இந்த வனாந்தரத்திலே நாங்கள் செத்து போனால் நலமாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? அத்தனை பேரும் வனாந்தரத்திலே செத்து மடிந்தார்கள். அவர்கள் சந்ததிகள் தான் பாலும் தேனு ஓடுகிற கானானுக்குள் பிரவேசித்தார்கள். நாம் பேசுகிற வார்த்தைகள் மிக 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 முக்கியமான ஒன்று. தன் நாவை காக்கிறவன் தன் பிராணனை காக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. உயிரை காக்கிறான். நாவு ஒரு நெருப்பு. நாவு நம்ம ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி அதை அழிக்கக்கூடிய சக்தி படைத்தது. இல்லாததை உருவாக்கி தரக்கூடிய ஆற்றல் படைத்தது நம்முடைய நாவு. அநேக தேவ பிள்ளைகள் மணிக்கணக்காக ஜெபிக்கிறார்கள். ஆனால் பேசுகிற ஒரே ஒரு வார்த்தையினால ஜெபத்தை அழித்து விடுகிறார்கள். வேதத்தை கேளாதபடி ஜெபிக்கிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது என்று வேதம் சொல்லுகிறது. அருவருப்பானது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. பாஸ்டர், எனக்கு எதிர்காலம் இருக்கிறதா? ஐயா, என் வாழ்வு ஆஸ்வதிக்கப்படுமா? எனக்கு அற்புதம் நடக்குமா? என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்குமா? எனக்கு அற்புதம் நடக்குமா? என் கண்ணீர் மாறுமா? என் வேதனை மாறுமா? நல்ல வேலை கிடைக்குமா? கர்ப்பத்திற்கு கிடைக்குமா? குடும்பத்தில் சமாதானம் கிடைக்குமா? பிரிந்து போன குடும்பம், எங்கள் குடும்பம் ஒன்று சேருமா? பாஸ்டர், அன்பு தேவ பிள்ளைகளை, அநேக சத்தியங்கள் இருக்கிறது. அது ஒரு சத்தியம், உங்கள் விசுவாசத்தில் உங்களுக்கு பிழைப்பு இருக்கிறது. கவனியுங்கள், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். 4 முறை வேதத்தில் இந்த வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 4 இடங்களிலே விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். யார் நீதிமான்? இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள், இயேசுவை உள்ளத்திலே விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் தான் நீதிமான். ரோமர் 5:1-9 படி நீதிமான் என்றால் நிரபராதிகள், நீதிமான் என்றால் தண்டனைக்கு தப்பினவர்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, எதிர்காலம் உண்டு. பிரகாசமான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கிறது. எதில் தெரியுமா? விசுவாசத்தில் தான் இருக்கிறது. அப்படியானால் விசுவாசம் என்றால் என்ன? எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். ஐயா, இந்த கடைசி பகுதி சொல்லுகிறது, காணப்படாதவைகளின் நிச்சயம்தான் விசுவாசம். அநேக நேரங்களில் நாம் காணப்படாத நிச்சயத்தில் வாழ்கிறோமா அல்லது காணப்படுகிற நிச்சயத்தில் வாழ்கிறோமா என்றால், காணப்படுகிற நிச்சயத்திலே வாழ்கிறோம். காணப்படுகிற கடன், வேதனை, கஷ்டம், நெருக்கம், போராட்டம், வியாதி, பலவீனம், இதிலேயே வாழ்கிறோம். இதையே பேசுகிறோம், இதையே நினைக்கிறோம், இதையே சிந்திக்கிறோம். அப்படியானால் காணப்படுகிறவைகளையே நினைத்து கொண்டிருந்தால், பேசிக் கொண்டிருந்தால், வாழ்ந்து கொண்டிருந்தால் நமக்கு விசுவாசம் இல்லை, அவிசுவாசம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் ஏன் பிரவேசிக்கவில்லையாம்?
அவர்கள் அவிசுவாசத்தினாலே பிரவேசிக்க கூடாமல் போயிற்று. கானான் என்றால் இன்றைக்கு இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் வெற்றியா, ஜெயமா, மேன்மையா, பிளெஸ்ஸிங்கா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் கானானின் வாழ்க்கை. இப்ப கானானின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் விசுவாசம் தேவை. விசுவாசம் என்பது காணப்படாதவர்களின் நிச்சயத்தில் வாழ்வது, காணப்படுகிறவைகளின் நிச்சயத்தில் வாழ்வது அல்ல. அநேக நேரங்களிலே காணப்படுகிறதையே பேசுகிறோம், சிந்திக்கிறோம், நினைக்கிறோம், வர்ற எல்லாத்தையும் பேசுகிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அப்படி காணப்படுகிறதையே பேசுவோமானால், நினைப்போமானால், சிந்திப்போமானால், வாழ்வோமானால் நமக்கு விசுவாசம் இல்லை, அவிசுவாசம் இருக்கிறது. விசுவாசத்தினால் வராத யாவும் பாவம். விசுவாசிக்கிறவனுக்குத்தான் எல்லாம் கூடும். அவிசுவாசத்தினால கானானுக்குள்ள பிரவேசிக்க கூடாமல் போயிற்று, நன்மை பார்க்க முடியாது. அப்படியானால் விசுவாசம் காணப்படாத நிச்சயத்தில் அது வாழும். குறிப்பாக பல காரியங்கள் இருக்கிறது இந்த சத்தியத்தில். ஒரு காரியம், விசுவாசம் நமக்குள் இருந்தால் என்ன ரெஃப்ளெக்ட் ஆகும் தெரியுமா? விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து பேசுகிறோம். சங்கீதம் 116 தாவீது சொன்ன வார்த்தையை பவுல் குறிப்பிடுகிறார். விசுவாசம் உள்ள இருந்தால் அது பேசும். விசுவாசம் வார்த்தையினாலே கட்டவிழ்க்கப்படும். துப்பாக்கிக்குள்ள குண்டு இருக்குது. அந்த குண்டு வெளியே வந்துச்சுன்னா எதிரி சாவான், வர வேண்டும் அல்லவா? அந்த குண்டு வெளியே வரணும். விசுவாசம் உள்ள இருந்தா பத்தாது, வார்த்தையினால கட்டவிழ்க்கப்பட வேண்டும். விசுவாசம் பேசிக்கிட்டே இருக்கும். எதை பேசும்? காணப்படாதவைகளின் நிச்சயத்தில் வாழும். எது காணப்படாதவைகள்? யோவான் 6:63 நான் சொல்லிய இந்த வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. உங்களை பற்றி, உங்க எதிர்காலத்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி, தொழிலை பற்றி, ஆரோக்கியத்தை பற்றி தேவன் என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரோ, என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ, ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிற அந்த வாக்குத்தத்தங்களை, அந்த வார்த்தைகளை விசுவாசித்து பேச பேச பேச, விதைக்க விதைக்க அறுவடை நிச்சயம் உண்டு. அறுவடை நிச்சயம் உண்டு. அன்பு தேவ ஜனமே, 12 வேவுக்காரர்களை மோசே கானானுக்கு அனுப்புகிறான். 40 நாள் சுற்றி பார்த்து திரும்பி வருகிறார்கள். ஒரே குரூப்பாக போனவங்க வரும்போது 2 குரூப்பாக வந்தார்கள். 10 பேர் ஒரு குரூப்பாக, 2 பேர் ஒரு குரூப்பாக வந்தார்கள். 10 பேர் சொன்னார்கள், நாங்கள் போய் பார்த்து வந்த தேசம் நல்ல தேசம்தான், பாலும் தேடும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம்தான், செழிப்பான தேசம்தான். ஆனால் பட்டணங்கள் அரணைப்பாய் இருக்கிறது. ராட்சசர்களை பார்த்தோம், அவர்கள் பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். குறிப்பாக கலோக்கிய லாங்குவேஜில் சொல்லணும்னா, நாம் செத்தோம், ஜெயிக்க முடியாது. ஆனால் அவர்களோடு கூட சேர்ந்து போனவர் 2 பேர், ஜாஷுவா, காலேப். அவர்கள் பார்த்ததை தான் இவர்களும் பார்த்தார்கள். ஆனால் இவர்கள் சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, அவர்களை காத்து நிலை விலகிற்று, அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவங்க சொன்னாங்க, பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம். இவர்கள் சொல்லுகிறார்கள், அவர்கள் நமக்கு இரையாவார்கள், கர்த்தர் நம்மில் பிரியமாய் இருந்தால் நிச்சயமாய் கொடுப்பார், இரையாவார்கள் என்று பேசினார்கள். வார்த்தையில் 2 காரியம் இருக்கிறது. ஒன்று ஃபேக்ட், இன்னொன்று ட்ரூத். 10 பேரும் ஃபேக்டை பேசினார்கள், பார்த்ததை பேசினார்கள், அறிந்ததை பேசினார்கள், உணர்ந்ததை பேசினார்கள், கண்டதை பேசினார்கள், அனுபவித்ததை பேசினார்கள். ஆனால் 2 பேரும் உண்மையை பேசவில்லை, ஃபேக்டை பேசலை, சத்தியத்தை பேசினார்கள். சத்தியம் என்ன தெரியுமா? யோவான் 17:17 வசனமே சத்தியம். அவர்களுக்கு தெரியும், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு முற்பிதாக்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார், பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே உங்களை கொண்டு போய் சேர்ப்பேன். 10 பேரும் உண்மையை பேசினார்கள். இவங்க 2 பேரும் சத்தியத்தை பேசினார்கள். ஒரு உண்மையை சொல்லட்டுமா? உண்மையை பேசின ஒருத்தர் கூட பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. ஆனால் சத்தியத்தை பேசினார்களே, ஜாஷுவாவும் காலேப்பும் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அன்பு தேவ ஜனமே, உண்மையை பேசாதீங்க. இருப்பது, காண்பது, உணர்வது, அனுபவிப்பதெல்லாம் காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள் தேவனுடைய வார்த்தை, வாக்கு தத்துவம். உண்மையை பேசினவர்கள் கானானுக்குள் போகவில்லை. சத்தியத்தை பேசினவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள், ஆஸ்வதிக்கப்பட்டார்கள், கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அன்பு தேவ ஜனமே, உங்களை பற்றி, உங்கள் எதிர்காலத்தை பற்றி, சுகத்தை பற்றி, பிள்ளைகளை பற்றி, பொருளாதாரத்தை பற்றி, கணவனை பற்றி, மனைவியை பற்றி தேவன் என்ன எழுதி வைத்திருக்கிறாரோ அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்து பேச ஆரம்பியுங்கள். இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. வார்த்தை மிக முக்கியம்.
ஆபிரகாமுக்கு வயது 100, சாராளுக்கு வயது 90. பைபிள் சொல்லுகிறது ஆபிரகாமின் சர்ரம் செத்து போனது, சாராளின் கர்ப்பம் செத்து போனது. அப்பொழுது என்ன 3 காரியங்களை ஆபிரகாமுக்கு செய்தார். அதில் ஒன்று என்ன தெரியுமா? பெயரை மாற்றி பேச்சை மாற்றினார். ஆபிராம் என்றால் எக்ஸால்டட் ஃபாதர், உயர்த்தப்பட்ட தகப்பன். ஆபிரகாம் என்றால் ஃபாதர் ஆஃப் நேஷன்ஸ், ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பன். சாரா என்றால் ராணி, சாராள் என்றால் உலகத்துக்கெல்லாம் ராணி. எப்ப வீடு போங்குது, காடு வாங்குது, இந்த கடைசி ஸ்டேஜில் கர்ப்பத்திற்கனியை கொடுப்பதற்கு தேவனே முதலாவது ஒரு காரியத்தை செய்தார். பெயரை மாற்றி அவங்க பேச்சை மாற்றினாரு. ஒருவருக்கொருவர் அறிக்கை செய்கிறார்கள். ஜனங்களெல்லாம், வேலைக்காரங்கள்லாம் கூப்பிடுகிறார்கள், ஜாதிகளுக்கெல்லாம் தகப்பனே, உலகத்துக்கெல்லாம் ராணியே, ஜாதிகளுக்கெல்லாம் ராணியே. பேச 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 செத்துப்போன சரீரம் பலனடைந்தது, கர்ப்பம் பலனடைந்தது. ஈசாக்கை தேவன் கொடுத்தார். இன்றைக்கு வரைக்கும் ஆபிரகாமுக்கு சந்ததிகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அன்பு ஜனமே, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்க வேண்டுமானால், ஜெயமாக இருக்க வேண்டுமானால், அற்புதம் நடக்க வேண்டுமானால் ஜெபியுங்கள், நல்லது. ஆனால் வார்த்தையில் கவனமாக இருக்க வேண்டும். காணப்படாதவைகள், வேதம் சொல்லுகிறது, காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகள் நித்தியமானவைகள். காணப்படாதது தேவனுடைய வார்த்தை, காணப்படுகிறது பிரச்சனை. பிரச்சனை மாற வேண்டுமானால் உண்மையை சத்தியத்தால் விரட்ட வேண்டும். உண்மையை பேசாதிருங்கள், சத்தியத்தை பேசுங்கள். வசனமே சத்தியம். வாக்குத்தத்தங்களை இரவும் பகலும், ஜாஷுவாவுக்கு ஆண்டவர் சொன்னார், இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாய் விட்டு பிரியாதிருப்பதாக. ஏனென்றால் வாயின் வார்த்தைகள் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தது, இல்லாததை உருவாக்கி தரக்கூடிய ஆற்றல் படைத்தது. ஆகவே வார்த்தையில் கவனமாக இருப்போம், கண்டதையும் அலப்பாதிருப்போம், அவிசுவாசமாய் பேசாதிருப்போம். பயம், கலக்கம், அவிசுவாசம், குறைவு, நஷ்டம், தோல்வி பேசாதிருப்போம். தேவனுடைய வாக்குத்தத்தங்களை மட்டும் விசுவாசித்து பேச 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 உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆபிரகாமுக்கு நடந்த அதே அற்புதங்கள் உங்களுக்கு நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் மகிமையை, மேன்மை நிச்சயமாய் காண்பீர்கள். இந்த வார்த்தையை, இந்த சத்தியத்தை வாழ்க்கையில் அபியாசப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.